ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐவுக்கு எப்படி வைக்கிறது, ஐவுக்குள்ளே லூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் நான் துணியும் அப்புறம் ஒரு ஊசியில் 2 மடிப்பாக போட்டு நூலையும் போட்டு நாட் போட்டு வச்சுக்கிருக்கேன். ஒரு கட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஊசியை வச்சு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அந்த ஊசியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கன்னு. இந்த ஊசியை வச்சு ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுக்கிடுவோம். ஒரு ஹோல் போட்டுக்கிட்டு அந்த ஹோலுக்குள்ளே இந்த ஐவோக்கை நம்ம நுழைச்சி விட போகிறோம். இந்த ஐவோக்கை உள்ளே நுழைச்சி அப்படி, ஏன்னா ப்ளவுஸில் நம்ம அப்படி தான் பண்ணுவோம். அதுக்காக தான் நான் இதில் அப்படி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸு அப்படி பண்ணால் கொஞ்சம் அந்த ஐவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்கும். நூல் அறுந்து போனாலும் அந்த ப்ளவுஸுக்குள்ளே அந்த ஊக்கு அந்த ப்ளவுஸை விட்டு வெளியே வராது. அதுக்காக தான் உள்ள ப்ளவுஸுக்குள்ளே பொறுத்து விடுவாங்க. கீழே இருந்து அந்த ஓட்டையை விட்டு ரொம்ப தூரத்தில் தையல் போடக்கூடாது. ஊசியை எடுக்கக்கூடாது. அந்த ஓலுக்கு கீழோடி சின்னதாக லைட்டாக நீங்கள் துணியில் குத்தி மேலே இப்படி இழுத்து ஊசிக்குள்ளே அந்த நூலை ஒரு சுற்றி அதுக்கப்புறம் மேலே இழுக்கணும். மேலே இழுத்து இழுக்கும்போது மெதுவாக கொஞ்சம் இழுத்துக்கோங்க. ஏன்னா சில நேரம் நூலை இப்போ நம்ம பெருசாக விடும்போது முடிச்சு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ரொம்ப தூரமாக குத்தக்கூடாது. அந்த ஐவுக்கு பக்கம் ஓட்டை இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் ஒரு குத்தி ஊசிக்குள்ளே நூலை விட்டு அப்படி இழுத்துருங்க. அப்படி கண்டினியூவாக ஒரு 4 டைம் இல்லை 5 டைம் அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோல்குள்ளே குறைஞ்சது ஒரு 5 தையல் போடணும். போட்டு 4, 5 போட்டிங்கனால அந்த ஊக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி போட்டுகிட்டே வாங்க. இப்போ அந்த ஹோலில் இருந்து மறுபடியும் ஒன்று போடுதேன். இப்போ அந்த ஹோலில் இருந்து இந்த ஹோலுக்கு நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, அந்த இது தெரியாதபடி அந்த அங்கேருந்து இங்கே ஜாயிண்டாக அந்த கொண்டு வர அந்த நூல் வெளியில் தெரியக்கூடாது. அது தையலாகவே தெரியணும். பார்க்காத ஒரு டிசைனாகவே தெரியணும் அங்கேருந்து இங்கே வரும்போது. அந்த மாதிரி இந்த சைடும் குத்தி அப்படின்னு 2 ஹோல்லையும் இந்த மாதிரி கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக தெரியும். நம்ம தச்சு பழகின பிறகு ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் ஊக்கு வைக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணினா மட்டும்தான் நமக்கு அது ரொம்ப நல்லது. நிறைய 6 தையல் 7 நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. ப்ளவுஸு இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு அதுக்குடைய வேலை எப்போ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் நினைப்பாங்க. இப்போ இந்த இதில் அந்த ஊக்குக்கு கீழோடி இப்படி குத்தி ஒரு இழுப்பு மேலோடி, மறுபடி கீழோடி குத்தி மேலே ஒரு இழுப்பு, அதில் ஒரு 2 தையல். ஏற்கனவே நம்ம அந்த ஐவூக்கை ப்ளவுஸுக்குள்ளே உள்ளே இது பண்ணி விடுவோம். ஓட்டை போட்டு உள்ளே நுழைச்சி விடுறதுனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனாலும் இதில் ஒரு 2 தையல் போட்டு நம்ம மறுபடியும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கிடலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் அந்த தையல். போட்டுட்டு அந்த இடத்துல குத்தி லைட்டாக ஒரு எண்டு நாட்டு முடிஞ்சது. இவ்வளோதாங்க ஐவோக்கு ப்ராசஸ்.
அதே மாதிரி அது மறுபடியும் ஒரு நாட் போட்டுக்கிட்டு ஐஓக்குள்ளே லூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இடத்துல குத்தி நீங்கள் லைன்னாலும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு விரக்கடை ஒரு சுண்டு விரல் அளவுக்கு உள்ள இடம் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு அளவு போட்டு ஒரு லைன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குத்தி மறுபடியும் மேலேருந்து கீழே மறுபடி அதே மாதிரி மறுபடி இப்போ 2 தையல், இது இப்போ 3வது. பார்த்துக்கோங்க 3 டைமு இந்த இடத்துல நம்ம நமக்கு இப்போ வேணும்னா நம்ம 4 டைமும் கொத்திக்கிடலாம். அப்போ 4 டைம் பண்ணும்போது மேலே உள்ள அந்த நூல் 4 டைம் பண்ணும்போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஊக்கு. அதுக்காக தான். இப்போ ஊசியை உள்ளே விட்டு ஊசிக்குள்ளே இந்த நூலை இப்படி சுற்றி விட்டு அதில் எப்படி இப்போ ஊக்கில் எப்படி சுற்றி விட்டோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் மறுபடியும் சுற்றி விட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டு மறுபடியும் இழுத்துருங்க. இழுக்கும்போது மெதுவாக இழுங்க. அங்கே ஊசியை நீங்கள் எந்த இடத்துல கீழே இருந்து மேலே குத்துனீங்கல்ல அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் மறுபடியும் அந்த இதையும் ஆரம்பிக்கணும். நீங்கள் போட்டு இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இங்கே வந்துடும், அது அசிங்கமாயிரும். அதனால் அங்கே இருந்த லைனாக போட்டி கொண்டு வாங்க. எந்த இடத்துல நீங்கள் கீழே இருந்து ஊசியை மேலே குத்தி கொண்டு வந்தீங்களோ அதே இடத்துல அப்படியே போட்டு லைனாக போட்டு கொண்டு வாங்க. அது லைனாக வரணும். அந்த லைனை பார்க்கறதுக்கே நமக்கு தெரியும். ஒரு டிசைன் மாதிரியே வரும். ஏதோ ஒரு டிசைன் போட்ட மாதிரியே இருக்கும். அப்படி கொண்டு வந்தால் தான் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நீட்டாக அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி குத்தி குத்தி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்னு. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாருமே நம்ம இப்போ ஒரு டைம் பார்த்தாலே புரிஞ்சுக்கிடுவோம், அந்தளவுக்கு இருக்கும். உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி ஒரு டிசைன் மாதிரியே வந்திருக்கும். இப்போ அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு சின்ன லைட்டாக குத்தி ஒரு எண்டு நாட்டு லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு போட்டாச்சு. இதுதான் லூப்பு ஹைவூக்கோட லூப்புக்குள்ள இது. பாருங்கள், அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பட்டன் எப்படி வைக்கிறது, பட்டனுக்குள்ளே ஹோல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் ஹெம்மிங், அதுக்கப்புறம் நம்ம கர்ச்சீப்பு, அதுக்கப்புறம் தையல் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே நான்